இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து குன்றக்குடி முருகன் கோவில். பல்லவர் காலத்துக்கு முன்னாடியே குடைவரை கோவில்கள் தமிழகத்தில் இருந்தன அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று இந்த சிவகங்கை மாவட்டத்தில் குன்றக்குடி, பிள்ளையார்பட்டி போன்ற பல கோயில்கள் வந்து குடைவரை கோயிலாக இருக்கும். இந்த குடைவரை கோவிலில் ஒரு மயில் படுத்திருப்பது போல அமைந்திருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு மயூரகிரி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. மயிலே இங்கே மலையாக படுத்திருக்கு, அதுக்கு மேலே முருகன் இருக்காரு. வேற எந்த கோவிலையும் பார்க்க முடியாது, ஒரு மயில் தான் இருக்கும். ஆனால் இங்கே முருகன் ஒரு மயில் இருப்பாரு, வள்ளி ஒரு மயில், தெய்வயான ஒரு மயில். 3 மயில்ல முருகப்பெருமானும் வள்ளி தெய்வயானும் இருக்கக்கூடிய ஒரு கோவில். முருகப்பெருமான் 12 கரங்களோட 6 முகங்களோட இங்கே மலைக்கு மேலே காட்சி தருகிறார். இந்த மயிலினுடைய தோகை போல விரிந்திருக்கிறதுனால இந்த விநாயகருக்கு பேரு தோகை விநாயகர்னு பேர். இவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம மேலே ஏறோம். 149 படிகள் நாம ஏறி செல்றோம். மற்ற எல்லா இடத்துலையும் குன்றிருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வோம். அதனால இது குன்றின் மேல் இருக்கும் முருகன் குடிகொண்டதால் இதற்கு குன்றக்குடி. குன்றின் மேல் முருகன் குடிகொண்டதால் இதற்கு குன்றக்குடி அப்படின்னு சொல்றோம். மருது சகோதரர்கள் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணி. நீங்க வெளியில பார்த்த அந்த தேர் வந்து மருது சகோதரர்கள் இந்த கோயிலுக்கு செய்து கொடுத்த தேர். நிறைய திருப்பணிகள் இந்த கோயிலுக்கு அவர்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சுந்தரபாண்டியன், மாரவர்மன் சுந்தரபாண்டியன், அவனுடைய கல்வெட்டுகள் 12 கல்வெட்டுகள் இந்த கோவிலில் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, முதலாம் ராசராச சோழன், ராசேந்திர சோழன் போன்றவர்களுடைய கல்வெட்டுகள் கூட இருக்கு. இந்த கோயில் வந்து நமக்கு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த ஆதீனங்களில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய குன்றக்குடி ஆதீனம் இந்த தளத்தில் தான் அமைஞ்சிருக்கு. குன்றக்குடி அடிகளார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஆதீனம் அமைந்திருக்கிற ஒரு திருக்கோயில். இந்த கோவிலை அருணகிரிநாதர் மயூரகிரி என்றும் குன்றக்குடி என்று குன்றக்குடியை அமர்ந்த பெருமாளே என்றெல்லாம் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த கோயிலில் வந்து சிவன், பார்வதி, எல்லா தேனாற்று சிவபெருமானுக்கு பேர் தேனாற்றுநாதர் இங்க இருக்கிற சிவபெருமான். அம்பாள் வந்து அழகம்மை என்ற பெயரோடு இங்க இருக்கிறாங்க. விநாயகர் தோகை விநாயகர். இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த குடைவரை புடைப்பு சிற்பங்கள் அது வந்து இந்த பகுதியில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது வலம் வர முடியாது. இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, அறுவடை வீட்டில், அது வந்து பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பமாக அமைந்தது. சிலை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு நிலை. மலை இருக்கிற இடத்துல போய் பாறையை குடைந்து கோயில் கட்டுறதுங்கிறது குடைவரை கோயில்கள் என்று பேர். வரையினா மலை, மலையை குடைந்து செய்யக்கூடிய கோயில்களுக்கு குடைவரை கோயில்கள். அங்க சுவாமியை வந்து என்கிரேவ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் புடைப்பு சிற்பம்னு பேர். புடைச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதனால முதுகு பக்கம் இருக்காது. அந்த மாதிரி இப்போ நம்ம அடுத்து போற பிள்ளையார்பட்டிலையும் விநாயகர் பெருமானுக்கு வந்து முதுகுப்புறம் கிடையாது. அதனால கருவறையை சுற்றி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி புடைப்பு சிற்பங்கள் அமைந்த கோயில்களில் இருக்காது. அது மாதிரி இந்த இதுல வந்து படி பூஜை என்று சொல்லக்கூடிய பூஜை, வைகாசி விசாக பெருவிழா, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான முருகனுடைய அருமையான இதெல்லாம் இங்கே இருக்கு. பங்குனி உத்திரம் நேற்று வெகு சிறப்பாக இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோயிலில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் வந்து நமக்கு வந்து வேண்டுதல்கள் நிறைய நம்ம பக்தர்கள் வைக்கிறாங்க. இதில் மருது சகோதரர்களை பற்றி ஒன்று சொல்லணும். காளையார் கோவில் அவங்க ஆண்ட பகுதி. அந்த கோயிலுக்கு எதிரில் தான் இந்த மருது சகோதரர்களை தூக்கிலிடும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து காளையார் கோவிலுக்கு நேர் எதிரில் என்னை வந்து நீங்கள் வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மருது சகோதரர்கள். அதனால காணப்பேர் அப்படின்னு பழைய பேர். அதுக்கப்புறம் காளையார் கோவில். அந்த காளையார் கோவிலுடைய கோபுரத்தை கட்டியவர்கள் மருது சகோதரர்கள். ஆங்கிலேயர்கள்ட்ட போராடி கடைசியில் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, இறக்கும் பொழுது காளையார் கோவிலுக்கு நேர் எதிராக அவங்களுடைய சமாதி, பள்ளிப்படைன்னு சொல்லுவோம், சமாதி கோயில்களை அங்கே இருக்கு. அந்த கோயிலுக்கு தேர் செய்யும் பொழுது அந்த தச்சன் வந்து காளையார் கோவிலுக்கு தேர் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிற பல கோயில்களுக்கு மருது சகோதரர்கள்லாம் தேர் செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. அப்போ அந்த தலைமை சிற்பி தேர் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன. பணம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் செய்ய முடியாது அப்படிங்கிறான். இல்லை, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மருது சகோதரர்கள் வற்புறுத்துறாங்க. அப்போ நான் என்ன கேட்டாலும் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்டோடனே, என் உயிரை கேட்டாலும் கொடுக்குறேன், எனக்கு காளையார் கோவிலுக்கு தேர் வேணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் தேர் செஞ்சு முடிச்சுட்டு
புறப்பாடப்ப கேட்ப, நீ எனக்கு அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஒத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்டாலும் நீ கொடுத்துடணும்னு எழுதியே கொடுத்தாங்க. சாசனமாக செப்பேட்டாக எழுதி கொடுத்தாங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன்னு. அப்போ வந்து தேர் அருமையாக செய்து அதனுடைய அந்த தேரோட்டத்தின் போது அவங்க வந்து வடம் முடிக்கும் பொழுது அந்த தச்சன் கேட்குறான், எனக்கு இந்த அரசாட்சி எழுதி கொடுங்க, இந்த அரசாட்சின்னு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க ஒன்றும் மறுக்கல. எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, காளையார் கோயில் அரசாட்சி எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்த உடனே அவருக்கு அரசராக அந்த தேர் இதிலேயே அந்த தச்சருக்கு முடிசூட்டப்படுகிறார். அந்த தேர் இழுத்து கொண்டு வரும் பொழுது அந்த சக்கரத்தில் அவர் மாட்டி இறந்து போகிறார். யாரும் அந்த தச்சர். அந்த இறக்குற தருவாயில் சொன்னாரு, இந்த தேர் பூர்த்தி ஆனால் இந்த நாட்டினுடைய அரசனுக்கு ஆபத்து என்று எங்களுடைய சாஸ்திரம் சொல்லிச்சு. உங்கள் இருவரையும் இழக்கிறதுக்கு நான் விரும்பல, அதனால தான் அரசாட்சியை நான் வாங்கி நான் இறந்து போனேன். அந்த தச்சருடைய சிற்பம் காளையார் கோவில்ல மருது சகோதரர்கள் வச்சு வழிபாட்டிற்குரியவராக, எப்படி தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன்னு அவனுக்கு பேர், தன்னுடைய பெயரையே கொடுத்தான். ராஜராஜன் தன்னுடைய பெயரையே விருதா கொடுத்தான். ராஜராஜ பெருந்தச்சன் அவன், குஞ்சரமல்லன்னு அவனுக்கு பேர், தலைமை சிற்பி. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தலைமை சிற்பி அப்படிங்கிறது அவர்கள் தான். நம்ம வெளியில பார்த்த அந்த தேர் பல கோயில்களுக்கு மருது சகோதரர்கள் வந்து தேர் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இந்த குன்றக்குடி கோவில் இதில் வந்து நிறைய மக்கள் வந்து பல விஷயங்களை இங்கே வேண்டிக்கிறாங்க. இங்கே கல்யாண கோலத்தில் முருகப்பெருமான் இருக்கிறதுனால திருமண தடை, குழந்தை பாக்கியம், இப்படின்னு மக்களுக்கு நிறைய இந்த பக்கம் நம்பிக்கைகள் உண்டு. அதனால் இப்போ நம்ம மலைக்கு போகிறோம். இதை முடிச்சுட்டு கீழே இறங்கி விழும்போது இது தொடர்பான இன்னும் சில விஷயங்களை நம்ம பேசலாம். சரியா? வெற்றி வேல் முருகனுக்கு. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பின் திருவுருமும் பத்து முகற்க தவறரும் அடிபேணி பத்து தலைதத்தை கணிதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாவே பத்திரத்தை கடவிய பச்சை புயலச்ச தகவல் மற்ற தொடுரச்சை தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரனித்த பதமைத்து பைரவி திக்குட்கணடிக்க கழுகொடு கழுதாடே திக்கு பனியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுனிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடியன முது கூங்கை ஒட்புற்றடனற்பற்ற உணரி வெட்டி பலியிட்டை குலகிரி குத்தும் படவுத்து பொறவல பெருமாளே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா. பாலதண்டாயுதவாணிக்கு அரோகரா. இவர் பெரிய மருந்து, சின்ன மருந்து சொன்ன இல்லையா? இங்க கோவிலுக்கு நிறைய திருப்பணி பண்ணவங்க இவங்க தான். பெரிய மருது, சின்ன மருது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேரும் பார்க்க வந்து ரொம்ப எளிமையாக மக்களோட மக்களாக இவங்க வந்து ரொம்ப நெருங்கி பழகினவங்க. அரசர்கள் போல் இல்லாமல் ஒரு ஒற்றுமையான. இப்போ நீங்கள் பாண்டியர்களில் வந்து வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அப்போ தான் இஸ்லாமிய படையெடுப்பு உள்ள வருது. ஏன்னா அவங்க சகோதரர்கள் சண்டை. ஆனால் இங்கே சின்ன மருதும் பெரிய மருதும் அந்த அளவிற்கு ஒரு சான்று காட்டக்கூடிய அளவில் ஒரு சகோதரர்களாக வாழ்ந்தவங்க. அதனால தான் இந்த கோவில்களில் பல கோவில்கள் அவங்க திருப்பணி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். கோவில்னால ஒரு பெரிய பிடிப்பு வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, முதுகில் வரக்கூடிய ஒரு நோய் வந்து ராஜப்பிளவை அப்படின்னு ஒரு நோய். அது என்ன ஆகுன்னா, அது வந்து முதுகில் வந்து ஒரு கட்டி மாதிரி முதல்ல வரும். அதுக்கப்புறம் அந்த கட்டி வந்து உள்ளுக்குள்ளேயே புறையோடி போய் முதுகே பிளக்கும். அதுக்கு பேர் ராஜப்பிளவை. அது முதுகில் தான் வரும். அது வர 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 கூன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது மிகப்பெரிய, படுக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, ஒரு கொடூரமான ஒரு நோய். அந்த நோய் வந்து இந்த முருகப்பெருமானுடைய திருநீர் பூசி அவருக்கு சரியாச்சான். இப்போ நம்ம பூசி இருக்கமே திருநீர், மீதி வாங்கி உஃப்னு ஊதிட்டு வந்தோமே, திருநீர் கையில் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. திருநீர் வாங்கினா அதற்கு ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சுக்கணும். இல்லைன்னா திருநீற்று பை அப்படின்னு ஒரு பை வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம். அந்த பையில் அந்த திருநீரை சேகரிச்சுப்பாங்க. அதற்கு திருநீர் போடுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. அந்த தூணில் திருநீர் கொட்டுறது அதெல்லாம் தவறான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மருதுக்கு, பெரிய மருதுக்கு ராஜப்பிளவை அப்படிங்கிற நோயையே
குணப்படுத்திய ஒரு திருநீர் இந்த முருகனுடைய திருநீர். சாதாரண திருநீர் இல்லை. பொதுவாக திருநீர் வந்து பன்னீர் மரம்னு ஒரு மரம் இருக்குது. அதில் அந்த பன்னீர் இலையில வச்சு அந்த திருநீரை மடித்து கொடுக்கறது ஒரு விசேஷம். நீங்கள் குருமகா சன்னிதானங்கள் மடாதிபதிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பன்னீர் இலை விபூதி இது வந்து திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸ். பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அந்த பன்னீர் இலையில் அந்த விபூதியை வச்சு மடித்து அதை எடுத்துகிட்டு வருது. அதனால் திருநீர் அப்படிங்கிறது ஒரு கவசம். கங்காளன் பூசும் கவச திருநீர் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. உடம்புக்கு எது கவசம்னா திருநீற்று கவசம். அதனால தான் திருநீரை பற்றிய மதுரையில் திரு ஆலவாய் அப்படிங்கிற இது தளத்தில் நம்முடைய ஞானசம்பந்தர் திருநீற்று பதிகமே பாடியிருக்கார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர் அப்படிங்கிற அருமையான ஒரு பாடல் பதிகமே திருநீற்றுக்கு பாடியிருக்கார். அது மாதிரி வெண் துயர் தீர்ப்பது நீர் என்று அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய திருநீர் என்று பாடியிருக்கிறார். இந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த மாதிரி நோய்கள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அடுத்தது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே தேவை, குறிப்பாக எனக்கும் தேவை. அதிகமாக கோவப்படுறவங்க அவங்களுக்கு இந்த தலம் வந்து சாந்தத்தை கொடுக்கும். இந்த தலத்துக்கு வந்துட்டு போனால் அவங்களுக்கு சாந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்குதான்னு பார்ப்போம் இல்லையா? கொடுக்கணும். அதனால இந்த தலம் வந்து சாந்தத்தை கொடுக்கக்கூடிய தலம், கோபதாபங்களை விட்டு கருணையை ஏற்படுத்தக்கூடிய தலம் என்று இந்த தலத்தை சொல்றாங்க. எனவே நம்ம இங்கிருந்து அடுத்தது திருக்கோட்டியூர் என்கின்ற ஒரு வைணவ தலத்திற்கு நம்ம போறோம். மகிழ்ச்சி. வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு.